தர்மபுரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் பதவி வழங்கப்பட்டுள்ள இன்பசேகரனை தீர்த்து கட்டினால்தான் மாவட்டத்தில் தமக்கு செல்வாக்கு இருக்கும் என முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர் தர்மசெல்வன் பாமக நிர்வாகியுடன் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ள ஆடியோ லீக் ஆகி அதிர வைத்துள்ளார். தர்மபுரி தான் இருக்குண்ணா. அந்த கோரைக்கு போயிட்டு வந்தேன். சரிங்க சரிங்கண்ணா. எப்படிங்கண்ணா பிசினஸ் நல்லா இருக்குண்ணா. இப்பதான் ஒரு மாசம் 1.5 மாசமா 2 கோரையும் ஆரம்பிச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். நானு அப்பப்பா எல்ஜி கேட்டுக்கிறது, என்ன எப்படி போயிட்டு என்ன பண்ணிட்டு அப்பப்பா கேட்டு எல்ஜி கிட்ட பேசிக்கிறது. அவர் தான் சொன்னா அப்படி போயிட்டு இருக்கிற, அப்படி அங்கதான் போயிடறாங்க, ஓரளவுக்கு பரவாயில்லன்னு அப்படிப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒன்னும் இல்லைண்ணா, தொழில் நல்லா பண்ணிக்கலாம். சரிங்க சரிங்கண்ணா. அப்புறம் என்ன எலெக்ஷன்லாம் எதுவும் கண்டுக்கிறாங்க? உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சுன்னா, உள்ளாட்சி தேர்தல்ல ஒரு 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா 2 கோடி ரூபா செலவு பண்ணியாவது ஏரியூர் ஜெனரல் ஆச்சுன்னா சேர்மேன் ஆயிக்கலான்னு பாக்குறேன். சரிங்க சரிங்க. என்ன இப்ப நம்ம வேண்டப்பட்ட ஆளுங்களை போட்டு நம்மளே ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து யோசிக்கிறது தான். அதான் இப்ப இந்த இதுக்கு யாரு உங்களால கூப்பிடலீங்களா? இல்லனா இங்க தேர்தல் பொறுப்பாளரும் சரியில்லை, கேண்டிடேட்டும் சரியில்லை. நாம தன்மானத்தை இழந்துட்டு போக முடியாதுண்ணா. அதான் அப்படி போக வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க பாருங்க, நான் ஒன்னு தெளிவா உங்களுக்கு சொல்றேன், மனசுல வச்சுக்கோங்க. எந்த சூழ்நிலையிலையும் நான் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன். சரிங்க. நீங்க பாட்டு தொழில பாருங்க, பாத்துக்கலாம். உள்ளாட்சியில நீங்க அங்க வந்து தலைவர் ஆகிறதுக்கு அது என்ன நடந்தாலும் அங்க நின்று வந்துட்டு நானும் அவரை முள்ளையாரும் வந்த மாதிரி உக்காந்தியாவது நாங்க பண்ணி கொடுக்குறோம். சரிங்க. இப்ப இவங்க எதுவும் எங்களை எந்த அழைப்புல யாரும் கூப்பிடுறதில்ல, எந்த அழைப்புல எதுவும் கண்டுக்கிறதில்ல. அவங்க எதுவும் கூப்பிடல, அப்படியே இருக்கட்டும். நீங்க நீங்க அப்படியே கூப்பிட்டு நீங்க வேலை செஞ்சாலும் உங்ககிட்ட வேலை வாங்கிட்டு பேர் அவங்க வாங்கிக்குவாங்களே தவிர நமக்கு பலனா இருக்காது. அதெல்லாம் இப்ப 2-3 பேர் பேசினாங்க, போன்ல பேசினாங்க, அவங்க கிட்ட வரேன்னாங்க, பேசுறதுக்கு வரேன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க உங்க வேலையை பாருங்க. இல்ல இதை கேட்டாங்க, பயப்படுற அப்படியே வர்றதுக்கு பயப்படுற அப்படியே ஏதாவது பேசிட்டா என்ன பண்றது பயப்படுற அப்படியே அப்படின்னாங்க. நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்கண்ணா. இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் இன்பசேகரனுக்கு மூக்கு உடைஞ்சாதான் நமக்கு எதிர்காலம். இன்பசேகரனை காலி பண்ணணும்னு சொன்னா அவனுக்கு மூக்கு உடைச்சு விடணும். நீங்க இப்ப தினகரன் ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறது, பழனிப்பன் ஒரு கேண்டிடேட் இருக்கிறது, நான் கம்யூனிட்டி ஓட்டு, வெள்ளாளர் ஓட்டு, எஸ்டி ஓட்டு, மிகப்பெரிய ஓட்டு உடைக்கிறாப்ல. அதான் பிரிக்கிறாங்க, அவங்க பயங்கரமா பிரிக்கிறாங்க. நீங்க பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், பாலக்கோடுலாம் தினகரனே ரீடிங் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அவனும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறான். அவனுக்கு எந்த அதிருப்தியும் இல்ல, எதிர்ப்பும் இல்ல. எல்லாம் இப்படி சூழ்நிலை போயிட்டு இருக்குது. இப்ப நம்ம திமுக ஓட்டுன்னு சொல்லி பார்த்தா, குறிப்பா திமுக ஓட்டை, எஸ்டி ஓட்டை, அதர் கம்யூனிட்டி ஓட்டு, வெள்ளாள கவுண்டர் ஓட்டுலாம் அவன் தான் வாங்குவான். நம்ம ஆளுங்க ஒழுங்கா கீழே போய் வேலை பார்க்க மாட்டான், காசு முறையை சேர்த்த மாட்டான். அதனால வந்துட்டு இப்படிதான் இருக்குது கள நிலவரம். நீங்க இருங்க, நான் வரேன். நான் வந்துட்டு ஒரு 2-3 நாள்ல வரேன், நேர்ல பேசுறேன். சரி வாங்க, வந்துட்டு போங்க ஒரு டைம். என்ன பண்ணா சரியா இருக்கும், எப்படி பண்ணலாம், இவங்களை எப்படி வந்துட்டு அவங்களே நானே பெரிய ஆள் நினைக்கிறாங்க இல்லையா? அதான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.